என்னன்னே தெரியல. ஒரு 3 டேஸாவே ரொம்ப மைண்டு ரொம்ப ப்ரெஷராக இருக்குது. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. அது ஏன்னே தெரியல. சரி, ஓகே, நம்ம மைண்டு இப்படிலாம் ரொம்ப பிளாவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூல் பண்ணலான்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம் பக்கம் போனேன். அந்த இன்ஸ்டாகிராமு இன்னும் என்னை ஹைப் ஆக்கி விட்டு மண்டை வெடிக்க வச்சிருச்சு. ஏன்னா இன்றைக்கி சனி பயிற்சியாம், மீன ராசிக்கு ரொம்ப நல்லா இல்லையாம். இது ஜென்ம சனி நடந்துட்டுருக்கான். மேஷ ராசிக்கு அஷ்டம சனியா, என்னென்னமோ சொல்கிறாங்க. என்னால் நம்பாமல் இருக்கவும் முடியல, நம்பியும் இருக்க முடியல. ஸோ ஏன் அதை வேற ஏதோ பண்ணணும்னு சொன்னாங்க. இன்றைக்கி போய் அந்த சனி பகவானுக்கு அந்த எள்ளு தீபம் ஏற்றணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஓகே, அதை ஏற்றிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங்கே போய் ஏற்றிட்டு வந்துட்டேன். ஏன்னா ஏற்றலைன்னா இது ஒரு மைண்ட் ப்ரெஷர் ஆகிடும், இது ஒரு டிப்ரெஷன் ஆகிடும். ஒருவேளை இருக்குமோ, ஒருவேளை அதனால தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அப்படின்னு சொல்லிட்டு சரி, ஓகே, இனிமேல் நல்லா இருக்கான்னு பார்ப்போம். இது நல்லா இருக்காது, அதுக்கெல்லாம் ஒரு ராசி வேணும், பார்ப்போம். இதுதான் எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்க சிவன் கோவில், பிளாக் 29 இருக்குது. இந்த கோயிலில் தான் நான் போய் இன்றைக்கி எள்ளு விளக்கு ஏற்றிட்டு வந்தேன். கோயிலோட என்ட்ரன்ஸ்லேயே நம்மளுக்கு விளக்குலாம் விற்கிறாங்க. 45 ரூபா 9 விளக்கு, 5 விளக்கு தான் ஏற்றுறாங்க. நான் 9 விளக்கு தான் ஏற்றினேன். ஏற்றிட்டு நல்லபடியாக கும்பிட்டுட்டு வீட்டுக்கு சேர்ந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக கோயிலுக்கு போய் விளக்கு ஏற்றுங்க மக்களே.